ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு a நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கு வந்து இது என்னோட 8வது நாள். ஸோ நான் உங்களுக்கு போன வீடியோட சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்து கொள்ள போகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் நான்டா, இதுதான் என்னோட சாப்பாடு. இது வந்து நான் ப்ரோக்கோலி, உருளைக்கிழங்கு எல்லாம் வெஜ்ஜி போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். நான் இதை எப்படி நான் செஞ்சேன் அந்த செய்முறையை நான் உங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்களும் பார்த்து ரசியுங்கோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் வந்து முதலாவதாக ஒரு சட்டிக்குள்ள உருளைக்கிழங்கு, கேரட்டு, ப்ரோக்கோலி நான் அவிய வைக்கிறேன். இதோ இங்கே தண்ணியெல்லாம் கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை ஊற்றினேன். நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணினேன். அடுத்ததாக சின்னனா வெங்காயம் வெட்டி வதக்கி அதோடு சேர்த்து உள்ளியும் போட்டு வதக்கினான். அதோட சேர்த்து நான் பப்ரிக்கா இப்படி நீளமாக வெட்டி சேர்த்து வதக்கினான். நம்மளோட மிளகறி நல்லா வதங்கின பிறகு நான் அவிச்சு வச்ச ப்ரோக்கோலி, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். நெக்ஸ்ட்டு நான் 2 முட்டை அதுக்கு சேர்த்து கொண்டேன். ஸோ நான் நார்மல் முட்டை தான் எடுத்தேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் காடை முட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அதில் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நான் உப்பும் பிறகு பெப்பரும் மிளகவும் சேர்த்து கொண்டேன். நான் எனக்கு கொஞ்சம் உறுப்பு சேர்த்து கொண்டேன். உங்களுக்கு உறுப்பு பிடிக்காட்டி நீங்கள் அதுவும் விடலாம். நான் வந்து இதில் நார்மல் கறி தூளை போட்டேன். அதோடு சேர்த்து நான் எல்லாத்தையும் இன்னொருக்கா மிக்ஸ் பண்ணினான். நான் மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு நான் இருக்கு. ஸோ இதை வந்து வட்டிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக இப்படி தான் இருக்கும். ஓவராக வதக்க வேண்டாம், இல்லாட்டி எல்லாத்தையும் எரிஞ்சு போயிடும். இப்போ வந்து எல்லாத்தையும் என்னோட பிளேட்டில் ரெடி பண்ணுறேன். ஸோ பார்க்க நாக்கு ஊறுதில்ல. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, சாப்பிடலாம். கூட்டன் அப்பென்டிட். சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வயிறு வந்து வட்டிவாக நெறிஞ்சி இருக்குது. இதுதான் என்னோட ரெசிபி. உங்களுக்கும் இதை ஆசையாக இருந்தால் சாப்பிட நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதுதான் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நமக்குங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அமைக்க விடுங்க. நான் வந்து உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.